Hi, Challenges Sports and Studies viewers. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பண்ணி ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதீங்க, பழைய வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது. இப்போ கீழே வந்து ரெண்டும் ஒரே நம்பர்ஸாக இருக்குது, ஈவனாக இருக்குது அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? உடனே ஆட் இருக்க சொல்லி கீழே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு கீழே இருக்க நம்பர் ஒரே நம்பர் இருக்குன்னா ஒரே எடுத்து எழுதிக்கணும், ஆட் பண்ணி எழுதக்கூடாது. ஸோ மேலே வேணால் கீழே ரெண்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது அப்படின்னா வேணால் மேலே என்ன சைன் இருக்கோ அதை பண்ணலாம். இப்போ ப்ளஸ் இருக்கா அப்போ ஆட் பண்ணிக்கலாம், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுவே கீழே ஒரு ரெண்டு டிஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி போடுறது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பர் மட்டும் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க நம்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் ஒரே டேபிள் இருக்கும், வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது அப்படியே தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 2 6. ஸோ கீழே ரெண்டு ஒரே நம்பர்னா எல்சிஎம் எடுத்து அதை ஒரே நம்பராக மாற்றணும், மாற்றிட்டு நம்ம ஆட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு, இதை எடுத்து நீங்கள் அப்படியே எழுதிங்க. அது இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டோம், இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த எல்சிஎம்ல வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரில் 3 மட்டும் மாறிங்க, மீது என்ன இருக்குது 2. அப்போ 2/2 எழுதிங்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, கீழே 2 இருக்குது, அது எல்சிஎம்ல 2 மட்டும் மறைச்சிங்க, மீது என்ன இருக்குது 3. அப்போ 3/3 போட்டுங்க. அவ்வளோ. ஸோ இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 4 2s are 8, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுங்க. 8/6 என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் 9/6. என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேமுக்கு பதில் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், அது எழுதிட்டோம். ப்ளஸ் இந்த டேமுக்கு பதில் இதை கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இப்போ பாருங்க, எல்சிஎம் வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஈவனாக வந்துருச்சுங்களா? இப்போ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 17. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன சைன் வந்தாலும் நீங்கள் போடலாம். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து மைனஸ்ன்னு வருது, ஓகேங்களா? அப்போ என்ன வரும், சேம் இதை எல்சிஎம் எடுக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சேம் ப்ரொசீஜர். மைனஸ் வந்தாலும் சேம் ஸ்டெப், நீங்கள் மைனஸ் போடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், சாரி சைன் சம் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டாங்க. எந்த சைன் இல்லைனா ப்ளஸ் இருக்கணும் தான், ப்ளஸ் 8. இங்கே -9 இருக்குது, -9. அப்போ பெரிய நம்பர் சைன் மைனஸு, பெருசு சின்ன கழிச்சா 1. ஸோ அப்போ -1 ஆயிடும். ஓகே, ஸோ மைனஸ் வந்துருச்சு. இப்போ இதுவே இந்த இடத்துல வந்து பாக்ஸ் கொடுத்து எது கிரேட்டர்னு சொல்லி கண்டுபிடி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே பாக்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிள், இப்போ 9 இருக்குது, உங்களுக்கு எதில் பெருசு பார்த்தா இதில் இப்படி தான் பெருசு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் சேம். இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது இங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இந்த ஒரு சிம்பிளான இந்த மெத்தட் தெரிஞ்சிங்கன்னா ஃப்ராக்ஷன் வச்சு அடிஷன் சப்ராக்ஷன் கிரேட்டர் தென் இது கண்டுபிடிக்கிறதெல்லாம் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். This video is sponsored by Buymode app. இங்க வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே MRP விட கம்மி விலையில கிடைக்கும். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.